ரவா வடை செய்கிறதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2½ கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடையே இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்துர்லாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா குட்டி குட்டி பாலாக உருட்டி கையில் தட்டிக்கோங்க. அதில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வடை வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.